ज्ञानोऽधिपतिः ब्रह्मा शिवो मे सदा शिवो भ्यो नमः निरहते भ्यो नमः आमीवर्गेभ्यः ऊर्ध्वजाय स्वाहा हत्यर्नवेन्द्रिक्षे भवाधि तेषागं सहस्रयोजने वधत्वानजन्यशिक्षायै स्वाहा अध्यबोधनधिभक्ता प्रथमो देव्यो भिडके सर्वाजम्भर सर्वार्जनादुधान्याः अपजाय स्वाहा त्र्यम्बकै यजामहे सुगन्धाः ॐ नमो भगवते महापुरुषाय गौरीपुत्राय स्कन्दस्वामिने ॐ भगवते कार्तिकेयाय नन्दनस्कन्दाय स्वाहा ॐ हां दक्षिणामूर्तिपरमेश्वराय स्वाहा ॐ हां लिङ्गोद्भवेश्वराय स्वाहा ॐ ह्रीं श्रीमतिनाभयगुम्भिजे मे रजयामसि स्वाहा कालभैरवपरमेश्वराय स्वाहा ॐ आदित्याय सोमाय मङ्गलाय धीमहि स्वाहा शाकलाय विद्महे कलानाथाय धीमहि स्वाहा सुराचार्याय विद्महे सुरश्रेष्ठाय धीमहि स्वाहा नदाभाय विद्महे मृगसुदाय धीमहि स्वाहा आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च नमो नमः स्वाहा आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च शुक्रशनिभ्यर्चराहवे नमो नमः स्वाहा ॐ गणाम्बिकायै विद्महे महाकपालै धीमहि गौरी प्रचोदयात् स्वाहा ॐ गणाम्बिकायै विद्महे महाकपालै धीमहि गौरी ॐ स्फुर प्रस्फुर प्रस्फुर घोर घोर धर रूप जट प्रजट बन्धज बन्धज अहोरात्राणं फट् स्वाहा ॐ स्फुर प्रस्फुर प्रस्फुर घोर घोर प्रजट गातज बन्धज बन्धज अहोरात्राणं फट् स्वाहा ॐ श्रीं पं शम्भुं फट् पार्वदास्त्राय स्वाहा ॐ श्रीं पं शम्भुं फट् पाशुपदास्त्राय स्वाहा ॐ श्रीं पं शम्भुं फट् पार्वदास्त्राय स्वाहा ॐ हास्त्राय हुं फट् स्वाहा ॐ भः शिवात्कानहं फट् स्वाहा सर्वशत्रकर्मविध्वंसिनी परमर्गच्छेदिनी सर्वभूतरमणि सर्वभूतान् बन्धबन्ध सर्वविघ्नान् सिद्धि सर्वौदाभीन् निकटनिकट सर्वदुर्त्रे गिरेक्षं ह्रीं हुं फट् स्वाहा ॐ ह्रीं कृष्णवाससे महावदने महाभैरवी सर्वशत्रुकर्मविध्वंसिनी परमर्गच्छेदिनी सर्वभूतरमणि सर्वभूतान् बन्धबन्ध सर्वविघ्नान् सिद्धि सर्वौदाभीन् प्रत्यङ्गिरेक्षं ह्रीं हुं फट् स्वाहा ॐ ह्रीं किलिकिलिकुमारिकायै स्वाहा महेशाय विद्महे वाक्विशुद्धाय धीमहि शिवप्रचोदयात् स्वाहा ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रप्रचोदयात् स्वाहा ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रप्रचोदयात् स्वाहा ॐ तत्पुरुषाय महादेवाय नमो नमः स्वाहा सर्वे आचार्याः तरुणाजुहोति अनेकाचार्य प्रमुखರು नैवेद्य हविर्भागते अग्निदे क्षेमो अस्तु नः। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव।
எல்லாம் வல்ல ஸ்ரீ இந்த வாலீஸ்வர சுவாமியினுடைய ஆலயத்துல பல்வேறு சிறப்புகள் அமைய பெற்றிருந்தாலும் அதுல ஒரு தனிப்பெரும் சிறப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு. இந்த ஸ்பீக்கர் வருதான்னு கேக்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? இந்த பக்கம் கேக்குதுங்களா? அப்படிங்கிறது அந்த கலசம், அதுக்குதான் கடவுள் பேரு. அது அங்கிருந்து புறப்பட்டு நேரா இங்க கொண்டு வந்து மேல இருக்கக்கூடிய அந்த விமானத்துல கும்பாபிஷேகம், அந்த கும்பத்திலே இருக்கிற தன்மையை பிம்பத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற நிகழ்வுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம் அப்படின்னு பேர். அப்போ முழுமையாக சக்தி ஊட்டப்பட்ட கருதி வந்திருக்க மாட்டீங்க. கும்பாபிஷேகம் பார்த்தா நல்லதுன்னு பெரியவங்க சொன்னாங்க, அதனால வந்தோம் அப்படின்னு. இந்த கருடன் வரும், இந்த பக்கத்துலன்னா கருடன் வரும், அதனால கொஞ்சம் நீங்க காத்திருங்க, வெடி இப்போதைக்கு போட வேண்டாம். கும்பாபிஷேகம் என்பது பார்த்தால் என்ன பலன் அதை தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப கிடைக்குமா? நம்ம என்ன பத்திரத்துல கையெழுத்து போட்டா கூட முடியும். ஆனா எல்லாம் கேட்டுக்கணும், கேட்டு தெரிஞ்சாதான் நாங்க வழிபாடுங்கிறதே செய்வோம். அப்படிங்கிற முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடின்னு பிரிச்சிடலாம். ரெண்டையும் பிரிச்சோம்னா எல்லாத்துக்கும், ஏன்னா இப்ப இந்த சோசியல் மீடியா நிறைய வளர்ந்துருச்சா, அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓ இதுக்கு போனா இப்படியா, அதுக்கு போனா அப்படியா, அதுக்கு போனா அப்படியா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனா பெரியவங்க நமக்கு ரொம்ப அழகா என்னைக்கோ இதனுடைய பலன்களை நமக்கு சொல்லி வச்சாங்க. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். ஒரு குடமுழுக்கு என்பதை நாம் தரிசனம் செய்தோமேயானால் 12 ஆண்டுகள் ஆலயத்திற்கு தொடர்ந்து வந்து இறைவனை மன மொழி மெய்யால் வழிபட்டால் என்ன பலன் வருமோ அத்தனையும் கும்பாபிஷேகம் சேவித்த அடுத்த வினாடியே வந்து சேரும். 12 வருஷம். முதல்ல அந்த வருஷத்தை யோசிச்சுக்கோங்க. 12 வருஷம் தினம் நம்மளால கோயில் வர முடியுமா? ஒரு 12 நாள் கோயில்ல போய் ஒரு விளக்கு போடுங்கன்னா இல்லைங்க, 4ஆம் நாள் எங்க வீட்டுல ஒரு விசேஷம், நாங்க ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் 8 நாள் போட்டோங்க. 8 நாளுக்கு அப்புறம் எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைங்க, எதனா ஒண்ணு சொல்லுவோம். ஒரு 12 நாள் தொடர்ந்து விளக்கு போடவே நம்மளால முடியல. 12 வருஷம் தினம் கோயிலுக்கு வரணும். சரி, தினம் கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. மன மொழி மெய்யால் இறைவனை வழிபடுதல். அது என்னங்க மன மொழி மெய்யால் இறைவனை வழிபடுதல் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருப்போம், ஆனா மனசு இங்க இருக்குமான்னா தெரியாது. நான் காலையிலே சொன்னேன் எங்க அக்காவுக்கு பாசம் வாங்கிட்டு உள்ள வாடின்னு. அவர் ராத்திரி எல்லாம் வரவே இல்லை, கையில பாசம் இல்லை, உள்ள வருவாளா வரமாட்டாளா தெரியாது. எங்க மச்சாண்டார் வர்றேன்னாரு, வருவாரா வரமாட்டாரா தெரியாது. அவரு அந்த கேட்ல நிப்பாரா, இந்த கேட்ல நிப்பாரா, என்ன இதெல்லாம் உள்ள ஓடுதோ ஒண்ணு ஓடுது போல இருக்கு. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா நாங்க எங்க இருக்கோம்? கோயிலுக்குள்ள இருக்கோம். மனசாட்டி பரவாயில்ல, இந்த முதுக காட்டிட்டு உட்கார்றது, இந்த குறுக்க போறது, இதெல்லாம் இல்லாம இருந்தாலாவது நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு கோயிலுக்கு வந்தோம்னா நம்ம அமைதியா மனம் மொழி 2, 3வது மெய், இந்த உடலை வருத்தி இறைவனுக்கு பணி செய்தல். உடல் படைத்த பயன் என்னன்னு நினைக்கிறோம்? நம்ம சௌகரியங்களை அனுபவிச்சுக்கிறது. கண்ணு நல்லா பார்க்கணும். 12 மணி வரைக்கும் இப்படியே போனை பார்த்துட்டே உட்காந்துக்க வேண்டியது. அப்புறம் வீட்டுல சத்தம் போட்டாலும் பெட்ஷீட்டை தலையோட பொத்திக்கிட்டு அதுக்குள்ள வச்சுட்டு போனை பார்க்க வேண்டியது. கண் படைத்த பயன் இப்படி. அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கையில காலையில இந்த புக்கரக்கோட சேவல் கூவி எப்படி நம்மளை எழுப்புதோ, அது மாதிரி முருகப்பெருமானுடைய கையில இருக்கக்கூடிய அந்த சேவல் வந்து கூவுமாமா. ஞானச்சூரியன் வருகிறான், எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு நம்மை துயில் எழுப்புனார். உருது கொடியுடன் மகிழில் ஏறி வந்தன புவனகிரி சுழலமறை ஆயிரங்களில் குமரா கும்பரா என வலிய வர அஞ்சிடுவோனே அப்படின்னு அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமானை பற்றி பாடுகிறார். அந்த மயில் மேல ஏறி முருகப்பெருமான் நம்ம எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவாரா. நீலச்சு கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலப்புறத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தேற்றுவார் சிவயோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மரிப்பார் வெறும் கர்மிகளே அப்படின்னு நமக்கு சொன்னார். அதனால முருகப்பெருமானுக்கு வாகனமாக அந்த மயிலும் அவருக்கு கொடியாக சேவலும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதுல ரொம்ப அதிக அற்புதமான மிக பழமையான கோயில் என்பதற்கு சுவாமியினுடைய அந்த திருவுருவமே ஒரு உதாரணம். இவ்வளவு பழமையா சுவாமியை நம்ம பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால முருகனும் இங்க சிறப்பு பெற்ற ஒரு அற்புத மூர்த்தியாக விளங்குகிறார். வாலீஸ்வர சுவாமி, அதே போல அம்பாள். இந்த அம்பாளை போய் அவளை எட்டி பார்த்த உடனே எனக்கு திடீர்னு யோசனை வந்தது, கருணாம்பிகை தான் ஞாபகம் வந்து. ஏன்னா இது போன்ற அந்த வடிவம் இப்பெல்லாம் செய்யறதே கிடையாது. பின்னால பிரபை
இங்க கருணாம்பிகையும் அப்படித்தான் இருப்பாங்க. அம்பாள் இங்க அறம் வளர்த்த நாயகி அப்படிங்கிற பெயரோட அம்பாள் இருக்கிறார். அறம் என்று சொல்லக்கூடிய தர்மம் இருந்து அப்படியே பார்த்துக்கலாம். மங்கள வாத்தியங்கள் முழங்க இறைவனுடைய புனித நீர்க்குடங்கள் ஆலயத்தை வலமாக வர துவங்கி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருந்து நிறைய எடுத்துட்டு போலாம் அப்படின்னு திருட்டு பசங்களும் பயபக்தியா கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அதனால பக்தர்கள் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய தங்க நகையோ கவரிங் நகையோ பத்திரமா வச்சுக்கோங்க. அது கவரிங்னு நமக்கு தெரியும், ஆனா திருடனுக்கு தெரியாது இல்லையா? அதனால உங்க நகை குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. பெண்கள் கவனமாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேல்தளத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உட்காரலாம். நீங்க எந்திரிக்க வேண்டாம். நீங்க எந்திரிச்சீங்கன்னா பின்னால அவங்களுக்கு மறைக்கும். அதனால எல்லாருமே உட்கார்ந்துருங்க. கும்பாபிஷேகம் ஆகும்போது அப்படியே நீங்க கும்பிட்டுக்கலாம். உட்கார்ந்துருங்க, யாரும் எந்திரிக்காதீங்க. இந்த முகப்பு பகுதியில நிக்கிறவங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்க. கடங்கள் மேல வர்றதுக்கு வசதியா இருக்கும். யாகசாலையை வைத்து பூஜை செய்யப்பட்ட புனித நீர் நிரம்பிய கடங்கள் ஆலயத்தினுடைய உட்பகுதியை வலமாக வந்து கொண்டிருக்கிறது.
शिवाय नमो नमः ओम शिवाय नमो नमः ओम सज्जो जातप्रभुज्याम सज्जो जातारवे नमो नमः वामदेवाय नमो जैटाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय मकालाय मकलविकरणाय नमो मलविकरणाय नमो मलाय नमो तेजामदयोजनमदर्माण धर्मदे पयानदन वादंगमयागरिदं दापजागदेः अदेव सर्वाः जपजन्तर्वादया धान्यः पूर्वार वमन्दना विद्वांसे नमामि मंत्र अर्चனை செய்யப்படுகிறது यातदेया देशवपराधापरवो ममावो मम्हामः वालीत प्रतिपदाय नमः धर्मसंवर्धनि अम्बिकायीर्मा सुब्रह्मण्य देवताभ्यो नमः तमत तोरणिकभूत विमानाय नमो नमः मुनेनावाय आवाहने तापने संगीतान दिक्पदामोदानत्रे नमस्कारमुद्रान्तर्दीत्वा अर्घ्यं दत्त्वा பட்டாண்டீஸ்வரி போற்றி நமசிவாய வாழ்க பரம்பருடைய திருவிழாலும் சரியானத்துடைய அவர்கள் சொன்னது போன்று இந்த 5 நாட்களாக மிகச் சிறந்த முறையிலே விழாக்கோலமாக இங்கு அமைந்துள்ளது. இப்பொழுது அதனுடைய முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக விழா மக்கள் வந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் இந்த அருமையானதொரு திருவிழாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்ல வாலீஸ்வர பெருமானுடைய திருவுள் என்றென்றும் துணை இருக்க வேண்டுமாக நாம் இந்த 2 நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கோம். எல்லாரும் நமசிவாய வாழ்கன்னு சொல்லி அந்த வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அரசு சார்ந்த அன்பர்களுக்கும் அது போன்று இந்த பணி செய்த சிவனடியார் திருக்கூட்ட அன்பர்களுக்கும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த ஊர் பெரியோர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் காவல்துறை அன்பர்களுக்கும் எல்லோருக்கும் அந்த இறையருள் கிட்ட வேண்டும் என்ற இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சமகாலத்திலே விநாயகர் உள்ளிட்ட தெய்வங்கள் விமான கோபுர கலசங்கள் அது